அத்திரிமலைக்கு போற வழியில ஒரு கல்லாறுன்னு ஒரு ஆறு குறிப்பிடும். அந்த ஆறுக்கு இன்னொரு பேரு கடனா நதி. அதை வந்து கருணை நதி அப்படின்னு சொல்றாங்க. கருணை நதி, கடனா நதி, கல்லாறு. இந்த 3 நதிக்கும் பேர் காரணம் என்ன? இங்க என்ன மக்கள் எப்படி பேசிக்கிடுறாங்க? அதை பத்தி தான் இப்ப நம்ம வந்து உங்ககிட்ட பேச போறோம். இந்த கல்லாறு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கல் எப்படி வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சில இடத்துல கல்லு லிங்கம் போல காட்சி அளிக்கும். அந்த முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு அதுல கிடைத்த லிங்கத்தை எடுத்துக்கொண்டு ஆவடையில் வைத்து வணங்குவதை வழக்கமா கொண்டு வந்திருக்காங்க. அதனால இதற்கு கல்லாறுன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கூறுறாங்க. சரி, கடனாநிதி அப்படின்னு சொல்லி ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது புராண கதைக்கு போகுது. அந்த காலத்துல பிரிங்கி முனிவர்னு ஒரு பிரிங்கி முனிவர் இருந்தாரு, அத்திரி மகரிஷியோடைய சிஷ்யர். பிரிங்கி முனிவருக்கு எப்படியாவது சிவபெருமானை தரிசிக்கணும்னு சொல்லி ஆசை. இதுக்காக கடுமையா தவம் இருக்கிறாரு. இது வந்து பார்வதி தேவிக்கும் தெரியுது, சிவபெருமானுக்கும் தெரியுது. ஆனா சிவபெருமான் வந்து இதுல ஒரு திருவிளையாடல் நடக்க போகுது, அதனால மெதுவா அவன் நம்மளை சந்திக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா பார்வதி தேவி அவசரப்படுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கிறாரு ஒரு முனிவர், அதனால அந்த முனிவரை வந்து நீங்க உடனே வந்து அவருக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அவன் அம்மாவுக்கு சந்தோஷம். தன்னையும் தன் இறைவனையும் கொண்டு நிற்க இடத்துல ஒரு சிஷியன் வந்து அது வணங்க வந்து பக்தன் வந்தா அப்படின்னா நம்ம 2 பேரையும் சுற்றி வணங்குவான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நினைக்குது. ஆனா அங்க போன உடனே அவனுக்கு வந்து பார்வதி தேவி தெரியவே இல்லை. அவன் வந்து ஒரு சின்ன வண்டு ரூபம் எடுத்து அந்த பிரிங்கி பிரிங்கி முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பார்வதியை தள்ளி விட்டு சிவபெருமானை மட்டும் சுத்தி வராரு. இதனால பார்வதி தேவிக்கு ரொம்ப கோபமா வந்தது. கோபம் வந்தோடனே பார்வதி தேவி அங்கிருந்து கோவப்பட்டு கொண்டு நேரா வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில திருப்படி மருதூர்ல வந்து நின்றுகிட்டு உடனே தன் தலையில் இருந்த கங்கையை எடுத்து விட்டு, நீ இங்க இருந்து நேரா போய் பார்வதி தேவியோட கோபத்தை நிறுத்தி அந்த அம்மாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த தலையில் இருக்கக்கூடிய கங்கையை நதியை வெளியே விடுறாரு. அந்த நதி தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடனா நதியா ஓடி போய் திருப்படி மருதூர்ல தாமிரபரணியோட சேருது. அது ஏன் கடன்னா, அதாவது கங்கையோட கடன் பார்வதியை கூட்டிட்டு வருவது. அதனாலதான் அந்த நதிக்கு பேரு கடனா நதி அப்படின்னு சொல்லி பேரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அத்திரி மகரிஷி ஒரு காலத்துல பெரிய தவம் இருக்கிறாரு. தவம் இருக்கும்போது எல்லோருமே அவங்க சிஷியங்கள்லாம் அவரை விட்டு தூர போயிருந்தாங்க. ஆனா அவர்கிட்ட ஒரே ஒரு சிஷியன் கோரக்கர் மட்டும் அருகிலே இருந்து எல்லா விஷயமும் பண்றாப்புல. அதனால விழித்தெழுந்த அந்த அத்திரி மகரிஷி, உனக்கு வந்து எல்லாருமே கங்கையில போய் ஞானம் பண்ண போயிட்டாங்க, நீ மட்டும் ஸ்நானம் பண்ண போகல, அதனால உனக்கு கங்கையே இங்க உருவாக்கி தார அப்படின்னு சொல்லி ஒரு கங்கையை உருவாக்கி அந்த இடத்துல ஊற்றை உருவாக்கி அந்த கங்கை நதியை உருவாக்குறாரு. அந்த நதி தான் ஓடி போய் கல்லாற்றில் சேர்ந்து கருணா நதியா ஓடுது. அதனால அதுக்கு பேர் கருணை நதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கருணை நதி மொத்தத்துல கங்கை தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க போனீங்கன்னா அந்த நதி மூலத்தை நம்ம பார்க்கலாம். அதுல போய் நம்ம தரிசனம் பண்ணோம், முதல்ல வெளியே வரக்கூடிய இடத்துல நம்ம குளிக்கலாம். சரி, இதே மாதிரி நிறைய மலைகள்ல நிறைய கதைகள் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச கதைகள் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம்.